சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் சேகர் பாபு பதிலுரை வழங்கினார். தொடர்ந்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் 1907 கோயில்களில் 225 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆண்டு திருப்பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். பழனி ஆண்டவர் கோயில் விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு எல்லா நாட்களும் 3 வேளை உணவு வழங்க முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு, இதற்காக திருக்கோயில் நிதியிலிருந்து 75 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயில் திருப்பணி 20 ஆணையாளர் மண்டபத்தில் 1907 திருக்கோயில்கள் ரூபாய் 225 கோடியில் இந்த ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். அதற்கு தனியாக புத்தகத்தை அடித்து தந்திருக்கின்றோம். அந்த 1907 திருக்கோயில்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. பழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் காலை மதியம் 2 வேளை உணவு வழங்கப்பட்டது. நாம் மாண்புமிகு நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில், நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்களும் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப அந்த திருக்கோயில் விடுதியில் தங்கி பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு எல்லா நாட்களும் 3 வேளை உணவு வழங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு அதற்கு 75 லட்சம் ரூபாய் திருக்கோயில் நிதியிலிருந்து செலவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி அருள்மிகு காந்தியம்மன் திருக்கோயில் சார்பிலே செயல்பட்டு வருகின்ற இதேபோல் மகளிர் பள்ளியில் பயிலுகின்ற 100 மாணவிகளுக்கு விடுதியில் கட்டணமும் இல்லை, 3 வேளை அன்னதானத்திற்கும் கட்டணம் இல்லாமல் அந்த 100 மகளிர் செல்வங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முழுமையாக தத்தெடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.